ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து நம்ம அம்மா உணவகம் எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கோ அதே மாதிரி வந்து ஆந்திராவில் அனந்தபூரில் வந்து அண்ணா உணவகம் அப்படின்ட்டு இது வந்து இப்போ இல்லை 2018 இருக்குது. பட் அதுக்கப்புறம் இடையில வந்து கவர்மெண்ட் மாறினால ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து 2020க்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்மா உணவகம் எப்படியோ அதே மாதிரி எங்கேயுமே வந்து 5 ரூபீஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு காலையில் மதியானம் நைட்டு. அதாவது 15 ருபீஸில் வந்து இந்த அனந்தபூரில் உள்ள அண்ணா உணவகம் அப்படின்ற இடத்துல வந்து 15 ரூபாயில் வந்து நீங்கள் எல்லாமே சாப்பிட்றலாம். அந்த இதை தான் வந்து நம்ம இந்த ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அனந்தபூரில் இந்த ஆந்திரா சைட்லாம் வந்து இருக்குது. அண்ணா அப்படின்ற ஒரு நேம் வந்ததுக்கே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ எப்படி நம்ம அம்மா அப்படின்றது வந்து ஜெயலலிதா அவங்க பேர்லேருந்து வந்துச்சோ இங்கே வந்து அண்ணா உணவகம் அண்ணா அந்த கேன்டீன் சொல்கிறாங்க. அந்த அண்ணா அப்படின்றதுக்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதையுமே நான் அந்த வீட்டில் வந்து இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவுமே நான் காட்டுறேன். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இங்கே வந்து அப்படியே ரைட் சைடு ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தால் தான் வந்து அந்த அண்ணா கேன்டீன் அப்படின்றது வரும். ஸோ இந்த இந்த இடத்துலேருந்து இது நடந்து வந்தால் தான் வரும். பட் நீங்கள் பேக் சைடு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டிங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ அங்கேருந்து வந்தால் 10 நிமிஷம் நடந்து வந்தாவே இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்துடும். ஸோ ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டுமே வந்து ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான். கரெக்டாக இறங்கி இந்த 2 சைடு இருக்குது. அந்த பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும். அங்கே நடந்து வந்தால் போக முடியாது. இந்த பக்கம் நடந்து வந்தால் வந்து அழகாக நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். அதுவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். யாராச்சும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா வந்து ஆட்டோ பிடிக்க தேவையில்லை. நீங்கள் நடந்தே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வந்துடலாம். இவங்க பேர் தான் வந்து என்டிஆர். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் எப்படி வந்து மூவி அந்த டைரக்டர்ஷனாக இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து சினிமாவில் வந்து இருந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து சிஎம் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே ஆந்திராவில் வந்து இவங்களுமே வந்து சினிமாவில் வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டராகவும் டைரக்டராகவும் ஏகப்பட்ட இதில். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து சிஎம்மாகவும் இருந்திருக்காங்க. இவங்க பேரில் தான் வந்து அண்ணான்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அந்த அண்ணா அப்படின்றது வந்து இவங்களை வந்து ரொம்ப ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்து கூப்பிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து அண்ணா அப்படின்றது வந்து என்டிஆர் நேம் பதிலாக அண்ணா அப்படின்றவர் கூப்பிட்றனால அண்ணா கேன்டீன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த ரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓப்பன் பண்ணது வந்து சந்திரபாபு நாயுடு. பட் ஆனால் இவர் பேர் தான் வந்து அந்த அண்ணா கேன்டீன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து அண்ணா கேன்டீன். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து தான் இருக்கும். அவரோட ஃபோட்டோவும் இருக்கும். ரைட் சைடு வந்து சந்திரபாபு நாயுடு. அவர் வந்து சிஎம்மாக இங்கே இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் ஓப்பன் பண்ணார். இவரோட அந்த என்டிஆர் அவரோட அண்ணா அப்படின்ற ஒரு நேமில். ஸோ 5 ருபீஸ் தான் இருக்கும். அதோட மெனு போட்டிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த 5 ருபீஸ்லேயே வந்து சாம்பார் ரைஸு அப்புறம் வந்து பொரியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ மார்னிங்கு ஆஃப்டர்நூனு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தெரியும். நைட்டு நான் டின்னருக்கு போனப்போ வந்து எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு மட்டும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து அவரை அந்த என்டிஆர் அவங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த சந்திரபாபு அவங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கோம். ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. 5 ரூபா அதுக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அந்த கூட்டு பொரியல் அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு காலையில் மதியம் நைட்டு காலையில் வந்து உப்புமா அந்த மாதிரிலாம் போடுறாங்க மாற்றி மாற்றி பொங்கல்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மீதி 2 நேரமே மீல்ஸ் போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வந்த அந்த அண்ணா கேன்டீன் அப்படின்ற ஒரு கேன்டீனோட வந்து இன்ஃபர்மேஷனு. 5 ருபீஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஹாட் பாதாம் மில்க்கு அப்படின்ற ஒரு கடை. பட் ஆனால் இது வந்து அனந்தபூரில் வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து டீ கடை வந்து ஒரு ஒரு மூலைக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த ஹாட் பாதாம் மில்க் அப்படின்றது வந்து இந்த ஆந்திராவில் வந்து எல்லா ஏரியாலையுமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க.
நீங்கள் இந்த அனந்தபூரில் வந்து எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஈவன் இந்த சைட்லேயே வந்து எல்லா இடத்துலையுமே ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் பார்த்தா இந்த ஒரு பாதாம் மில்க் கடை வந்து எப்போவுமே இருக்கும். அது ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏரியாலாம் வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு அந்த ஹிந்திக்காரங்க விற்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு டீ குடிக்கிற கப் மாதிரி வந்து ஒரு 15 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். உண்மையிலே அங்கேயோட இங்கே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாதாம் மில்க் கடை வந்து இங்கே ஏகப்பட்ட இடத்துல வந்து இருக்கும். டீ கடை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு அதிகமாக இருக்காது. பட் அதுக்கு பாதி அளவுக்கு இந்த பாதாம் மில்க் கடை வந்து எப்போவுமே இந்த ஏரியாவில் இருக்கும். நீங்கள் குடிங்க அப்படியே எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு? எப்போவுமே கூட்டமாக இருக்குது.